ஓம் ஸ்ரீ கால பைரவரே போற்றி போற்றி. கால பைரவரின் அருளாசியினை ஏற்ற அன்பு மானுட ஆன்மாக்களே, சிவலிங்க உருவினை அனுதினமும் அன்போடு ஆராதிக்கும் ஆன்மாக்கள் பல்வேறு ஒளியினால் கூறுகளாய் பிளவுற்று வீரியமாய் இயங்கிட இயலும் என்பதனையும் உணர வேண்டும். உங்களது கால எல்லைகள் தகர்க்கப்படுவதனை உணருங்கள். எல்லை அற்றதே காலம் எனும் தன்மையாகும். ஆன்மா என்பது சிவ பூஜைகளின் மூலம் பிளவுறுகின்றது எனில் என்ன அறிய இயல்கின்றது? ஒற்றை மனிதராய் இயங்கிய அனைவரும் பல மனிதரின் ஆற்றல்களை உள் ஏற்று பற்பல காரியங்களை வீரியமாய் நிகழ்த்திட இயல்வதனை உணர முற்படுங்கள். ஆதி சிவனாரின் அம்சங்கள் யாவும் ஒடுங்கிய சக்தியின் துணை கொண்டு விரிந்து வருகின்ற இக்காலம்தனை நீங்கள் உணர்ந்து ஏற்க வேண்டும். சிவனாரின் ஒவ்வொரு அங்கங்களும் விரிந்து இயங்க துவங்கி உள்ளது. 48 கரங்களை விரிக்க உள்ள ஆதிசிவனார் மேலும் 48 கரங்களை மகா சிவராத்திரியினை தொடர்ந்து விரித்தாண்டிடுவார். ஆதி சிவனாரின் ஆற்றல்களும் அம்சங்களும் அளப்பற்றவை. ஒவ்வொரு ஆத்ம அணுவும் பல கோடி பாதரச துகள்களை உள்ளடக்கியது. ஆதி சிவனின் ஆன்மாவோ எல்லையற்ற ஆத்ம அணுக்களை உள்ளடக்கியது. ஒடுங்கிய சக்தியானவர் தனது ஒரு துகளினை ஆதி சிவனிடம் ஒப்படைக்க அவரது ஒரு துகளானது அதனோடு இணைந்து ஒரு மாபெரும் சக்தியாக வெளித்தோன்றும். மனிதர்கள் இறைவனின் இயக்கத்தினை சத்தியயுகத்தினில் மாத்திரமே காணவும் உணரவும் இயலும். மலர்ந்து கொண்டுள்ள சத்தியயுகத்தினில் அகத்தியரால் ஆட்சி செய்யப்படுகின்ற அவரது சேவகர்கள் சத்தியயுகத்தினை தோற்றுவிக்க உதவுகின்ற காரணத்தினால் இறைவனாம் ஆதி சிவனின் மலர்ந்த இயக்கத்தை உணர்ந்திட இயலும். உங்களுடைய ஆன்மா என்பது ஒளி நிறைந்த ஓர் அணுவாகும். விடுதலை அடைந்த துகள்களிலிருந்து ஒவ்வொரு பாதரச துகளாக பிரிந்து உங்களுடைய பல்வேறு பரிணாமங்களை வெளிக்கொணருவதனை உணர வேண்டும். அகத்தியரின் சேவகர்கள் இருவேறு பணிகளை மேற்கொள்ள பணிக்கப்பட்டுள்ளீர்கள். அஷ்டோத்திரங்களை பாராயணம் புரிந்து 12 தெய்வ சக்திகளை ஏற்பது மற்றும் சிவலிங்க வழிபாட்டு ஆராதனை முறை ஆகிய இருவேறு பணிகளும் சீராய் உருவாக்கி நிகழ்த்தப்பட்டால் உங்களுடைய சுய ஆன்மா விரிவடைவதனை நீங்கள் உணரலாம். இயக்கம் வீரியமடையும், புதுமைகள் தோன்றும், சக்தி நிலைகள் பெருகும். அனுதினமும் மலர்கின்ற சிவனாரின் ஆற்றல்களை போன்றே அவரை பூஜிக்கும் ஆன்மாக்களின் ஆற்றல்களும் மலரும். ஆதிசிவனார் தனது 8வது ஆற்றலாக மலர்த்த உள்ள சக்தி நிலை என்பது பசுபதி நிலையாகும். அஷ்டகரங்களையும் ஆற்றல்களையும் உள்ளடக்கிய பசுபதியாக இன்று ஆதிசிவன் வெளித்தோன்றி இயங்கிடுவார். சிவனாரை ஆராதிக்கும் மானுடர்கள் மகா சிவராத்திரி அன்று தனது ஆன்மாவின் வீரியம் அடைந்த ஒளியினை காண்பர். விரிந்த கரங்களையும் உணர்ந்திடுவர். பசுபதியாக வெளித்தோன்றும் சிவாம்சமானது ஆதி சிவனை பூஜிக்கும் ஆன்மாக்களோடு கலப்புற்று வீரியமாய் மலர்ந்து 8 திசைகளிலும்
8 கரங்களைக் கொண்டு இயங்கிடும் பேராற்றல் தனை பெற்றிடுவர். விழிப்போடு ஆன்மாவினை உணருங்கள். சிவ பூஜைகளின் தருணம் உள் மூளைக்கு கிட்டுகின்ற ஆற்றல்கள், சமிக்ஞைகள் போன்றவை விரிவாய் மலர்வதனை உணர்ந்து கொண்டால் நீங்கள் ஆற்றுகின்ற சிவ பூஜையின் உண்மையான சுயரூபத்தினையும் உணர்ந்திடலாம். அன்பினை உணர்ந்து அன்பினால் மலர்ந்திட அன்பான ஆசிகள்.